மொபைல் ரீசார்ஜ் கட்டணம் கிடுகிடுவென்று உயர்கின்றதா? போர் பதற்றத்தால் தடுமாறும் டெலிகாம் நிறுவனங்கள் செலவுகளை சமாளிக்க வேறு வழியே இல்லை. காலையில் எழுந்தவுடன் பிற வேலைகளை செய்கிறார்களோ இல்லையோ, மொபைலை ஆன் செய்து வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை ஒரு முறையாவது பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் பலர் பல் துலக்கவே செல்கின்றனர். இப்படி நம் அன்றாட வாழ்க்கையோடு ஸ்மார்ட் போன்கள் பின்னி பிணைந்து விட்டன. ஒரு நாள் ஸ்மார்ட் போன் இல்லாமல் இருந்தாலும் சிலருக்கு உலகமே ஸ்தம்பித்தது போல மாறிவிடுகின்றது. இது போன்ற நபர்களுக்கு பேரிடியாய் ஒரு தகவல் வந்துள்ளது. ஏற்கனவே பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உச்சத்தில் ஏறி நடுத்தர மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மொபைல் ரீசார்ஜ் கட்டணமும் அதிகரிக்கக்கூடிய சூழல் நிலவுகின்றது. பெட்ரோல் விலை ஏறினால் கேப் டிரைவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள் தான் கவலைப்பட வேண்டும். மொபைல் ரீசார்ஜிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே யோசிக்கின்றீர்கள்? ஆம், நம் மொபைலுக்கு சிக்னல் வழங்குவதே ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ள டவர்கள் தான். இந்த டவர்கள் அனைத்தும் தடையின்றி இயங்குவதற்கு மின்சாரமும் டீசலும் மிக மிக முக்கியமான ஒன்று. 24 மணி நேரமும் டவர் இயங்கினால்தான் நம் மொபைலில் ஃபுல் சிக்னல் கிடைக்கும். ஒரு மொபைல் டவரை பராமரிக்கும் மொத்த செலவில் சுமார் 40% மின்சாரத்திற்கும் டீசலுக்குமே செல்கின்றது. அப்படியானால் பார்த்துக் கொள்ளுங்களேன், டீசல் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தால் இந்த டவர்களை இயக்குவதற்கான செலவுகளும் தாறுமாறாக அதிகரிக்க போகின்றது. பல பிரச்சனைகளை டெலிகாம் நிறுவனங்கள் சந்தித்து வரும் வேளையில் விநியோக தட்டுப்பாட்டால் நெட்வொர்க் டவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்கள், பேட்டரிகள் மற்றும் பிற ஹார்ட்வேர் பாகங்களின் விலையும் கணிசமாக உயரத் தொடங்கியுள்ளது. இதை சமன் செய்யும் பொருட்டு டெலிகாம் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணத்தை பாதிக்கு பாதி உயர்த்தக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.